அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இலங்கை வானொலியின் தயாரிப்பாளராக இருந்தவர், எழுத்தாளர், சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஃபுர்கான் பி இஃப்திகார் அவர்கள் இப்போது என்னோடு இருக்கின்றார். சொல்லும் போது பலவிதமான அனுபவங்களை கொண்டவர் அவர். தனது அனுபவங்களை பல இடங்களில் பகிர்ந்து கொண்டவர். இப்போது நேயர்கள் என்று சொல்லும் போது அறிவிப்பாளர்களுக்கு அவர்களுடனான நிறைய அனுபவங்கள் இருக்கும். அப்படியான ஒரு அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்ள போகின்றார். இந்தியாவுக்கு அடிக்கடி சென்று பல விருதுகளை வென்ற ஒரு அறிவிப்பாளர் என்று நாங்கள் அவரை குறிப்பிட்டு சொல்லலாம். எனவே தன் அனுபவ பகிர்வினை அவர் இவ்வாறு பகிர்கின்றார். ஆமாம், ஒரு முறை நான் இந்தியாவுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சாந்தி நகருக்கு சென்றிருந்தேன். அங்கே எனது மச்சி வீடு இருக்கிறது. அங்கே போயிருந்த நேரம் பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு பெண்மணி ஓடி வந்தார். அவருக்கு என்னை பற்றி தெரிந்திருக்கிறது. வந்து சொன்னார், நான் உங்களது ஃபேன், உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் கேட்பேன். நான் சொன்ன ஒரு சந்தோஷம். பிறகு சொன்னார், என்னால் இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டும் என்று தான் நான் ஓடி வந்தேன் என்றார். என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், 1983 அவருக்கு குழந்தை ஒன்று இறந்திருக்கிறது, சின்ன பிள்ளை ஒன்று, மகன். அவர் உத்தியோகம் பார்க்கிறார், ஒரு ஆசிரியர், அது கெமிஸ்ட்ரி டீச்சர். அவருடைய பெயர் நான் நினைக்கிறேன், அவர் மறந்து போயிருந்தே. அவரது பெயர் சாலிஹா இக்பால். சாலிஹா இக்பால். பிறகு அவர் சொன்னார், அந்த குழந்தையை, 3 மாத குழந்தையை தான் உத்தியோகம் பார்க்க செல்ல வேண்டும், ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருந்தால் அதனை தனது தாயாரிடம் விட்டு வந்திருக்கிறார். 3 மாத குழந்தையை வந்து வீட்டில் இருக்கிற நேரம் எனது நிகழ்ச்சி ஒரு டிசம்பர் மாதம், அந்த 83 டிசம்பரில் வானொலியிலே எனது பெண்கள் நிகழ்ச்சி போகிறதாம். அதில் நான் தான் கதைக்கின்றேன். நான் சொல்கின்றேன், இந்த பிள்ளை, சின்ன பிள்ளை என்னட்ட விட்டுட்டு போயிட்டா, அது துருண்டு இருக்கும், செம்மங்களாலும் நான் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதுகள் கீழே விழுந்துட்டா கேட்பாங்க, எங்கம்மா பார்த்து கொண்டு இருந்தீங்க என்று தான் பிள்ளைகள் கேட்பாங்க. அதே நேரம் அவங்களோட கண் முன்னால் அந்த பிள்ளை விழுந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என்ன விழுந்துட்டேன்னுவாங்க. அவங்க சாப்பாடு கொடுக்கும் நேரம் அந்த பிள்ளைகளை அடம் பிடிச்சி சாப்பிடாட்டி கூட யோசிக்க ஒன்றுமில்லை, சரி பிறகு கொடுப்போம்டுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் எல்லா நேரம் எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, சாப்பாடு கொடுக்கலையா பிள்ளைக்கு, நீங்கள் எப்படியாவது கொடுத்துருக்க வேணும் தானே என்று சொல்லும்போது எங்களுக்கு எப்படியெல்லாம் வலிக்கும். அதுதானே, அதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேன்றது. அவர்கள் தொழில் பார்த்து வந்த உடனேயே அவர்களுக்கு ஆயாசமாக இருக்கும், அப்படியே உடை மாற்றுவார்கள், சில நேரங்கள் அப்படியே தூங்கி விடுவார்கள். ஆனால் அந்த குழந்தையை வைத்து கொண்டு நாங்கள் மல்லு கட்டுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கும் தூக்கம் வரும், எங்களுக்கும் களைப்பு வரும், எங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது. இந்த மாதிரியாக எங்களது உணர்வுகளை இந்த காலத்து பிள்ளைகள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லையே என்று துக்கப்படுவது போல் அந்த பாட்டி கதைத்துதான். இப்போ இவருக்கு அதை கேட்ட உடனே, நானும் என் பிள்ளை என் அம்மா வீட்டில் தானே விட்டுருக்கிறேன், அப்போ எங்கட அம்மாவுக்கும் இப்படித்தானே இருக்கும் நிச்சயமாக. அப்போ நான் ஒன்று உதவி செய்ய வேண்டும், உபத்திரவம் செய்யக்கூடாது என்று அவருக்கு அதை கேட்டு மனம் ரொம்ப குழப்பமாகி அம்மா வீட்டுக்கு போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாவாம். பிறகு எப்படி டீச் பண்ண போகிறது என்றெல்லாம் யோசித்து, பிறகு அந்த பிள்ளையை பராமரிக்க ஒருவரை வீட்டிலேயே வைத்து அந்த பிள்ளையை வீட்டிலேயே பராமரித்து கொண்டு வந்து தொழிலும் பார்த்துருக்கார். பிறகு படித்து, பிறகு அவர் அதாவது அவர் கெமிஸ்ட்ரி டீச்சராக வந்துட்டார். பிறகு இன்னும் படிப்பித்து கொண்டு, அதாவது நீங்கள் பேசிய அந்த வார்த்தை அவரை சிந்தனையை தூண்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல நேயர்கள் அப்படி விருப்பம் என இந்த இலங்கை வானொலி அறிவிப்பாளர்கள் சொன்னால், இப்போ பொதுவாகவே நீங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவீர்கள், அடிக்கடி நகைச்சுவையாக பேசுவீர்கள். என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பெயரை ஒருவர் மாற்றி எழுதி அனுப்பி வைத்து விட்டார். அதாவது ஃபுர்கான் பி இஃப்திகார் அப்படின்பதை சூரியகாந்தி ஸ்டிக்கர் என்று, அந்த அனுபவத்தை நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டால். அப்போது அநேகமாக ஆசிய சேவை தான் வேலை செய்தான் வழக்கம். அநேகமாக வாரத்தில் 7 நாட்களும் நான் ஆசிய சேவை செய்யக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டது. அது எனக்கு விருப்பம். அதற்கு நிறைய போஸ்ட் கார்டுண்டல்ல அவர்கள் மிக அழகாக ஃபோட்டோ எல்லாம் போட்டு பிரிண்ட் பண்ணி கட்டுக்கட்டாக அனுப்புவார்கள். அந்த நேர்கள், அவர்களது பேர் கட்டுக்கட்டாக வரும். அதில் ஒருவர் என்னுடைய பேரை ஒரு, அதாவது அந்த அவர்கள் தபால் அட்டை அல்லது அந்த கடிதங்களை எல்லாம் ஒரு பெரிய என்வலப்பில் போட்டு அனுப்பி வைப்பார், பார்சல் பண்ணி தான் வரும். அது மேலே சூரியகாந்தி ஸ்டிக்கர்
நான் பார்த்தேன் சூரியகாந்தி ஸ்டிக்கரா, ஏன் இப்படி? ஆனால் அவர் எனக்கு கடிதம் எழுதுவார், சூரியகாந்தி என்று தான் எழுதுவார். சரி, அதாவது உங்கள் பெயர் அவருக்கு அப்படி கேட்டிருக்கிறது. அப்படி கேட்டிருக்கிறது. அப்புறம் எனக்கு சிரிப்பா இருக்கும். நானும் சரி சூரியகாந்தி ஸ்டிக்கர். சரி, இப்படியான தனது அனுபவங்களை அவர் நிறைய பகிர்ந்திருக்கிறார். இலங்கை வானொலியின் தயாரிப்பாளராக இருந்தவர், எழுத்தாளர், சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஃபுர்கான் பி இஃப்திகார் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். இன்னும் நாங்கள் தொடர்ந்து அவரோடு பேசலாம் மற்றும் ஒரு காணொளியில்.